பைபிள் மேலே ஒரு நேசம், ஒரு அன்பு, திருவசனத்தின் மேலே ஒரு அன்பு. நாம் ஏன் வேதத்தை வாசிக்கிறோம்? வாசிக்க வேண்டும் என்பதற்காக வாசிக்கிறோமா? வாசிக்க விரும்புகிறதால் வாசிக்கிறோமா? Why do we read the Bible? Is it because we have to read the Bible or we love to read the Bible? It's a very simple question, but it's a very searching question. Do I read the Bible because I have to read the Bible or I love to read the Bible? நான் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பதற்காக வாசிக்கிறேனா அல்லது வேதத்தை வாசிக்க விரும்புகிறதால் நான் வாசிக்கிறேனா? கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது. நேற்றே நான் சொன்னேன் அந்த வசனத்தை, ரொம்ப அழகான ஒரு வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரும். வாசிக்கிறதுக்கு முன்னால அந்த நேசிக்கணும், நேசித்து வாசிக்கணும். அப்போ தான் அதனுடைய முழு பலன் வரும், அதிலிருந்து முழு சுலாக்கியம், முழு ஆசீர்வாதம் அதிலிருந்து வரும். அதான் சங்கீதக்காரன் அழகாக சொன்னான், உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், பிரியமாக இருப்பதால் நாள் முழுவதும் அது என் தியானம். How I love your law, so it is my delight all day long என்று சொன்னான். திரளான செல்வத்தில் களி கூறுவதை விட, 1000 பொன்வெள்ளியை விட உடைய வேதத்தில் நான் அவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறான். நான் 2 நபர்களை உங்கள் முன்னால் கொண்டு வைக்க விரும்புகிறேன். ஒன்று, பழைய ஏற்பாட்டினுடைய பழைய பக்தனாகிய யோபு, 23ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம். ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். யோபு 23ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். I have treasured or cherished the words of his mouth more than my necessary food. Not special food, but my basic food. இங்கே அநேக பெற்றோர் உட்கார்ந்துருக்கிறீங்க. எங்கள் வீட்டில் இருந்த ஒரு சட்டத்தை நான் அவங்களுக்கு சும்மா ஒரு சவாலுக்காக நான் சொல்கிறேன், பெருமைக்காக நான் சொல்லலை. எங்கள் அம்மா என்னையும் என் தம்பியையும் மிகவும் கண்டிப்பாக வளர்த்தாங்க. அதில் முக்கியமான கண்டிப்பு என்னன்னு சொன்னால், தினமும் காலையில் ஒரு வசனத்தையாவது நாங்கள் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்காமல் அவர்கள் எங்களுக்கு காலை உணவு தரமாட்டார்கள். எத்தனையோ நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பசிக்கும், கொஞ்சம் பிந்தி எழுதியிருப்பேன், ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டேன். அடுப்படியில் போய் உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிடுவோம். அம்மா வந்து தோசை சுடுவாங்க. தோசையை சுட்டு எடுத்து என் பிளேட்டில் போடுறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்பாங்க, பைபிள் படிச்சிட்டியா, வசனம் மனப்பாடம் பண்ணிட்டியான்னு சொல்லி. ஏமா போடுங்க, அதுக்கு பிறகுன்னு சொன்னால் இன்னும் போட வேண்டாம், நீ போ அப்படின்ட்டுருவாங்க. எத்தனையோ நேரம் ஸ்கூலுக்கு நான் வந்து பட்டினியாக போயிருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் அப்படியே உங்கள் பிள்ளைங்களை அனுப்புகிறீங்களா? பைபிள் படிக்கலை, ஜோமனில் முட்டு போட்டு பைபிள் படிக்கலை, ஜோமனில்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்ட்னஸ் எல்லாம் நம்மகிட்ட உண்டா? எங்கே போச்சு? நம்ம தாத்தா பாட்டிலாம் நம்மகிட்ட அப்படி தானே இருந்தாங்க. ஏன் நம்ம அதை விட்டுட்டோம்? நாகரிகம் வந்துடுச்சா நமக்கு நிறையா? நமக்கு அவங்களோட ஞானம் கூடிடுச்சுதா? நான் யோசிப்பேன், எங்கள் தெருவில் மற்றவங்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லையே, எங்கள் அம்மா மட்டும் ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படிலாம் நான் நினச்சேன். ஆனால் இப்போ நான் வந்து எங்கள் அம்மா வந்து அப்படி எனக்கு தினம் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இன்னும் பெரிய பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை முழு சங்கீதமும் ஒப்பிக்கணும். சில சங்கீதம் 2 வசனம் ஒரே குஷி, பட் சில சங்கீதம் நீட்டிக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லை, நான் ஆங்கிலிக்கன் சபையிலேருந்து வர்றேன். ஆங்கிலிக்கன் சபையில் என்னன்னு சொன்னால், அந்த சுருக்க ஜபம்னு ஒன்று உண்டு. ஜெப புஸ்தகத்தில் பேரு தான் சுருக்க ஜபம், அது நீண்ட ஜபம். அதை எடுத்திங்கன்னா அது ஒரு சென்டென்ஸு போகும் கமா செமிகோலன்னு போயிட்டே இருக்கும். நான் யோசிப்பேன், இதுக்கு போய் எப்படிடா சுருக்க ஜபம்னு பெயர் கொடுத்தாங்க நான் நினைப்பேன். அப்படி தான் நான் மனப்பாடம் பண்ணணும். இப்படி மனப்பாடம் பண்ணலைன்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பாடு கிடையாது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பாடு ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான் மட்டன் வாங்குவாங்க. அந்த ஒரு மட்டனுக்காக 6 நாள் காத்து கிடப்போம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான் மற்ற நாள்லாம் வெறும் சாலை மீனும் வாழை மீனும் தான். ஸோ அந்த ஒரு மட்டனுக்காக காத்து கிடந்தா அன்னைக்கு பார்த்து இந்த சுருக்க ஜெபம் மாட்டிக்குவோம். ஆனால் எங்கள் அம்மா யோசிச்சிருப்பாங்களா, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி? நாளைக்கு இவன் வந்து இப்போ பிரசங்க பீடத்துலன்னு பிரசங்கம் பண்ணுவான், வசனங்கள் சரளமாக அவனுடைய இருதயத்திலிருந்து பொக்கிஷத்துலேருந்து வரணும், அதுக்கு நான் இப்போ அந்த பொக்கிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வைக்கிறேன்னு எங்கள் அம்மா நினச்சிருப்பாங்களா? நினச்சிருக்க மாட்டாங்க. உயிர்த்தெழுதின் காலையில் நான் எழுந்து, நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் சொல்கிறதுக்காக அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைங்க அப்படி சொல்ல முடியுமா அவங்கள பற்றி? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எதை பம்ப் பண்ணுறீங்க? நீங்கள் அவங்களுக்குள்ள எவ்வளோ டியூஷன், எவ்வளோ கோச்சிங்கு, எதை பம்ப் பண்ணுறீங்க? அகடமிக்ஸை பம்ப் பண்ணுறீங்க.
But what happened to the word of God? Oh, how I love your law. நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். God is very strict. பிள்ளைங்களை என்னையாவது மறங்க ஆண்டவரே, ஏன் என் பிள்ளையை மறக்கிறேன்னு சொல்றீங்க? ஏன்னா உன்னை அங்கே கை வச்சா தான் நீ வந்து சரியா வருவ. God knows where to place his finger. You have forgotten my law, so I will forget your children. I gave you my law, but you considered it a strange thing. என் வசனத்தை உனக்கு எழுதி கொடுத்தேன், நீ ஆனால் நீ அதை அந்நிய காரியமா எண்ணின. யாருக்கோ நினைச்சா, உனக்கு எழுதி கொடுத்தேன், உன் கையில கொடுத்தேன் என்னுடைய வசனத்தை. எத்தனையோ பேருக்கு அந்த வசனம் அவங்களுடைய மொழியில் இல்லை, உனக்கு உன்னுடைய மொழியில கொடுத்தேன். பிறக்கும் போதே உனக்கு கையில பைபிள் இருந்துச்சு. எத்தனை மொழியாக்கங்களை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். எவ்வளோ நேரம் நீங்கள் தினமும் நீங்கள் பைபிளோடு உட்காந்து நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கூட, வார நாட்களில் அரை மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு உட்கார்ந்து திருவசனத்தை தியானிக்க முடியாதவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவ வரிசையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். If you cannot spend even 30 minutes every day in the meditation of God's word, it is high time that you reprioritize your life. Your priorities are wrongly placed. You need to reset your priorities. Yes, God's word. My Bible says God has magnified his word above all his name. தம்முடைய எல்லா மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், வசனத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்ம அந்த இடத்த கொடுக்குறோமா ஆண்டுடைய வசனத்திற்கு? யோபு சொல்றான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, not the food that I want, my necessary food, the basic food, not special food, ஒரு basic food. அதாவது சாப்பிடாட்டா கூட நான் பரவாயில்ல, நான் ஏதோ என்ன பண்ணிடணும், அப்படி வசனத்தை நான் வந்து தியானம் பண்ணிடணும். அதே தான் எரேமியாவும் சொல்றான். பாருங்க, இந்த பழைய பாட்டு தீர்க்கதரிசிகளும் இந்த கோத்திர பிதாக்களுடைய வாழ்க்கை எப்படி சவாலாக இருக்கிறது பாருங்கள். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். எவ்வளவு, நம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். I ate your words immediately when they are found. அவன் யோபு சொல்றான், சாப்பாட்டை விட அது எனக்கு முக்கியங்கிறான். எரேமியா சொல்றான், வசனம் கிடைச்ச உடனே அதை நான் உட்கொண்டேன். I ate your word. அது எனக்கு வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருந்தது என்று சொல்லுகிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பார்க்கும்போது நான் அடிக்கடி நினைப்பேன், அவங்களுக்கு ஆரம்பத்தில் மன்னாவை ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த மன்னா எப்படி இருந்துச்சா, அதை வந்து அப்பங்களா சுடுவாங்களாம். அது எப்படி ருசியாக இருந்துச்சான் தெரியுமா? தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சான். கரெக்டா? தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சான். ஒரு நாளா வட்டத்தில் தேனிட்ட பணியாரம் எப்படி ஆச்சுன்னு பாருங்க. பாருங்க, முதலாவது இந்த வசனத்தில் வந்து யாத்திரையாகமும் 16ஆம் அத்தியாயம் 31ஆம் வசனம், எங்க இருந்து எங்க இறங்கிட்டாங்கன்னு பாருங்க. அந்த அன்பு எப்படி இறங்கியிருக்குன்னு பாருங்க. யாத்திரையாகமும் 16:31 உங்களுக்கு இது தெரியும். அந்த 31 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாயிருந்தது முதல்ல. பிறகு 4ஆம் வட்டத்தில் எண்ணாகமோ 11:8 வசனம் பாருங்க. எண்ணாகமோ 11:8, அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? ஒலிவ எண்ணெய் போல் இருக்கும். தேன் வந்து இப்போ எண்ணெய் ஆயிடுச்சு. ஒலிவ எண்ணெயில் ஏதாவது ருசி உண்டா? உண்டா? அது பிரான்ஸ்ல இருந்து வந்ததுனால அது ருசி உண்டா? அது ஒலிவ எண்ணெயில் வந்து ருசியே கிடையாது. ஸோ அதில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆரம்பத்தில் அவங்களுக்கு அவ்வளோ இட் வாஸ் லைக் எ ஹனி கேக், பட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இட் டேஸ்டட் ஓன்லி லைக் அன் ஆலிவ் ஆயில். இன்னொரு காரணம், நமக்கு இந்த வசனத்தில் வந்து ஒரு விருப்பமும் நேசமும் இல்லாமல் குறைஞ்சி போனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களோட அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பீப்புளோட we spend too much time. That is one reason that our appetite for the word of God is killed. மக்களோட அதிகமாக நேரம் செலவழிக்கிறதுனால தேவ வசனத்தின் மேல் இருக்கிற அந்த வாஞ்சையும் அன்பும் நமக்கு தணிந்து விட்டது. அது எப்படி தெரியுமா? எவ்வளவு நேரம் நீங்க செல்போன்ல இருக்கிறீங்க? டைரக்ட் கொஸ்டின். How much time are you on your mobile on a daily basis? உங்க ஜாப் விஷயமா பேசுறது சரி, மற்றபடி ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் மொபைல்ல இருக்கிறீங்க கணக்கு பாருங்க. நாளைக்கு பாருங்க எவ்வளவு நேரம் நீங்க வசனத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்க.
நினைச்ச நேரம் தேவையில்லாமலாம் பேசி, சும்மா எடுத்ததுக்கும் பேசி, ஒரு காரணமும் இருக்காது, ஒரு தேவையும் இருக்காது. வரீங்களா பிரதர்? வர்றோம். எங்க இருக்கிறீங்க பிரதர்? இங்க இருக்கிறோம். இப்போ எங்க இருக்கிறீங்க பிரதர்? டிராஃபிக்ல நிற்கிறோம். பேசி 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 பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம போன்ல. அதனால தான் அங்க பைபிள்ல சொல்லியிருக்கு, நான் மனுஷரோட உட்கார்ந்து பேசுற ஆலோசனை நடை அதெல்லாம் இல்லாதபடி நான் என்ன பண்றேன்னு சொன்னா, இப்படி வேதத்தை நிமித்தம் இறைமையும் சொல்றான், நான் பரியாசக்காரர் கூட்டத்திலே உட்கார்ந்து, பரியாசக்காரர்னு சொன்னா சும்மா ஜாலியா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட உட்கார்ந்து நான் கழி கூறல, இப்படி வசனத்தை நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்தேன். நாளைக்கே நீங்க பாருங்க, நீங்க உங்க மொபைல் போன்ல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு பாருங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், மொபைல் போன் இஸ் a thief. அது ஒரு திருடன். அது உங்களுடைய நேரத்தை திருடும். அது இப்போ வாட்ஸ்அப் வந்த பிறகு உங்க நேரத்தை தாறுமாறா அது திருடி விடும். காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப்ல என்ன வந்துன்னு பாக்குறீங்களா ஒழிய, காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு எனக்கு ஆர்டர் கொடுக்குற மன்னா என்னன்னு சொல்லி எத்தனை பேர் பாக்குறோம்? திருடிடுச்சு. அது ஒரு திருடன். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கல்ஃப்ல உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த செய்தியை நீங்க பரப்புங்க. இன்னும் மோசமாயிட்டே வருது. உங்களுடைய வசனத்தை நிமித்தம் நான் தனித்து உட்காருங்க. சங்கீதக்காரன் சொல்றான், உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக நான் விழித்துக் கொள்வேன். I will wake up before the night watches in order to meditate your holy word. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம கலோக்கியில சொல்லணும்னா 3 மணிக்கு எழுப்பி பைபிள் படிக்கணும், 4 மணிக்கு எழுப்பி பைபிள் படிக்கணும் விடியக்காலன்னு சொல்லி நான் அலாம் வச்சுட்டு நான் படுப்பேன். ஆனா அந்த அலாம் அடிக்கிறதுக்குள்ள நான் எழும்பிடுவேன். ஏன்னா எனக்கு சீக்கிரம் எழுப்பி வசனத்தை படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக இப்படி வசனத்தை தியானிக்கும்படி நான் எழுந்திருப்பேன். எங்கேயா போச்சு இந்த மாதிரி உள்ள பழக்கங்கள்லாம்? இந்த பரிசுத்த பழக்கங்கள்லாம் எங்க போச்சு? இதான் நான் சொல்றேன், ஆதி அன்பு நாம் இழந்து விட்டோம். திருவசனத்தின் மேல உள்ள ஆதி அன்பை நாம் இழந்து விட்டோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகவும், எங்களுடைய திருச்சபைக்கு மொத்தமாகவும் உம்முடைய வசனத்தின் மேல் உள்ள வாஞ்சையை மறுபடியும் அனல் மூட்டி எழுப்பிவிடும் ஆண்டவரே. அதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். சத்தியத்தையும் திருவசனத்தையும் நீங்கள் நேசிக்காவிட்டால் நீங்கள் பொய்யை நம்பும்படி ஆண்டவர் வஞ்சகத்தின் ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்புவார். My Bible says, because they do not love the truth, because they do not love the truth, God will send a delusion unto them so that they might believe a lie. ரொம்ப சீரியஸ் மேட்டர். கேஷுவலா இருக்கவே முடியாது இந்த ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃப். லவ் ஃபார் காட், லவ் ஃபார் ஒன் another, லவ் ஃபார் த பைபிள்.